வாழ்க வளமுடன். இயற்கையை நேரி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. மார்கழி பிறந்து விட்டது. எல்லோரும் கோயிலுக்கு செல்லலாம் அல்லவா? சிலர் முடியாமல் இருக்கலாம், கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கலாம், நடக்க முடியாது. அவங்களாம் எப்படி சாமி வேண்டிக்கலாம் சொல்லலாமா? அடுத்த இதில் சொல்லுவேன். இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பிடுங்க. கோயிலுக்கு போகிறவங்க பூ எடுத்துன்னு போவீங்க, தீபம் போட தீபத்துக்கு உண்டான பொருள் எடுத்துகிட்டு போவீங்க. அது மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு போவீங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நான் இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் இல்லை என்னால் முடியல அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போது இந்த சேனல் இயற்கை நீதி பார்க்குறீங்கள, இது இதே பேரில் வேறு இதில் வரும். வேறு இதில் இயற்கை நீதி என்ற சேனல் இடம் மாற்றப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காலையில் ஆரம்பிக்க இதே நான் தான் பேச போகிறது. அது கோயிலை பற்றி எப்படி என்னன்றதை பற்றி பேசலாம், எப்படி அலங்காரம் பற்றி பேசலாம். ஏன்னா சாமி கும்பிட்றது பெருசு இல்லை, அதை ரசிக்கணும். அந்த கலை 66 கலைன்றாங்களா, அதில் ஒரு கலை ரசிப்பது கூட தான். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போனால் எப்படி ரசிக்கணுன்றதை சொல்கிறேன். அதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 நாள் தான், நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு ஆதரவு கொடுத்த இது வரைக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், இனி அதே தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஹலோ, வாழ்க வளமுடன்.